அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாவுக்கே எல்லா புகழும். மேலும் நம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சஹாபாக்களின் மீதும் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் போன்ற அனைவரின் மீதும் நம் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. மீன் இங்கு நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு ரமலான். ரமலான் மாதம் என்பது மிகவும் புனிதமான மாதமாகும். இன்னும் ரமலான் மாதத்தில் தான் திருக்குரான் அருளப்பட்டது. ரமலான் மாதத்தின் நோம்பின் நோக்கம் என்னவென்றால் வெறும் உணவு குடிபானத்தை மட்டும் தடுப்பதல்ல. நோம்பின் நோக்கம் என்பது நம் மனம், நாவு, கல்பு, கண், காது அனைத்தையும் தடுப்பதாகும். அதுதான் நோம்பின் நோக்கமாகும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்டார், ரசூலுல்லாஹ், நான் நோன்பு வைத்த நிலையில் என் மனைவியிடம் உறவு கொண்டு விட்டேன், நான் பெரும் பாவம் செய்து விட்டேன், இதற்கு நான் என்ன செய்வது என்று கேட்டபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களால் ஒரு அடியானை விடுதலை செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கு அம்மனிதன் முடியாது ரசூலுல்லாஹ் என்று கூறினார்கள். அதற்கு உங்களால் 2 மாதங்கள் நோன்பு வைக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு அம்மனிதன் இல்லை முடியாது ரசூலுல்லாஹ் என்று கூறினார்கள். பிறகு உங்களால் 60 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கும் முடியாது என்று கூறினார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிறிது நேரத்திற்கு பிறகு சிறிது பேர்ச்சம்பழம் கொண்டு வரப்பட்டது. அதை அம்மனிதனிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து, இதை உங்களுடன் யார் ஏழையாக இருக்கிறாரோ அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அம்மனிதன், என்னை விட ஏழை யாருமே இல்லை ரசூலுல்லாஹ் என்று கூறினார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் கூறினார்கள், அப்படி என்றால் இதை உன் குடும்பத்திற்கே கொடுத்து விடு என்று கூறினார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நாம் மனைவியிடம் உறவு கொள்வது போன்றவற்றை பெரும் பாவங்களை செய்துவிட்டால் அப்பொழுது ஒரு அடிமையை நம்மளால் உரிமை கொடுக்க முடியும் என்றால் ஒரு அடியானை உரிமை கொடுக்க வேண்டும். அல்லது 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க முடியும் என்றால் 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும். அல்லது 60 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க முடியும் என்றால் 60 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க வேண்டும். லைலத்துல் கத்ரி காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபிஷ் ஷஹர். ரமலான் மாதத்தில் நடு 10 நாட்கள் 1000 லைலத்துல் கத்ர் என்னும் இரவு 1000 மாதங்களை காட்டிலும் சிறந்த மாதமாகும். இந்த மாதங்களில் நின்று வணங்குவது, தொழுகுவது போன்றவற்றை நல்ல அமல்களாகும். ஜகாத். ரமலான் மாதத்தில் ஜகாத் சதகா வழங்குவது மிகவும் நற்செயலாகும். ஏழைகளுக்கு கொடுத்து வழங்குவது ரமலான் மாதத்தில் மிக நன்மையை தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ரமலான் மாதம் சொர்க்கத்தின் வாசல் திறக்கக்கூடிய மாதமாகவும் இன்னும் நரகத்துடைய வாசல் மூடக்கூடிய நாட்களாகவும் இருக்கிறது என்று கூறினார்கள். ரமலான் மாதத்தின் 7 சிறப்புகள் என்னவென்றால், முதலாவது குர்ஆன் அருளப்பட்ட மாதம், 2வது சொர்க்க வாசல் திறக்கப்பட்ட மாதம், 3வது நரக வாசல் மூடப்பட்டுள்ள மாதம், 4வது ரமலான் மாதத்தில் உம்ரா செய்தால் ஹஜ் நன்மை கிடைக்கும், 5வது ஷைத்தான் சங்கிலியால் அடைக்கப்பட்ட மாதமாகவும் இன்னும் கடந்த பாவங்கள் மன்னிக்கக்கூடிய மாதமாகவும் ரமலான் மாதம் இருக்கிறது. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ரமலான் மாதத்தில் யார் ஈமானுடன் நோன்பு வைக்கிறார்களோ அவருடைய கடந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்று கூறினார்கள். அப்பொழுது ஒரு இளைஞர் அதை கேட்ட பின் மிகவும் சந்தோஷம் அடைந்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு சந்தேகம் இருந்தது. என்னவென்றால், அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டான். நான் நிறைய பாவங்கள் செய்துவிட்டேன் ரசூலுல்லாஹ், எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் உண்மையுடன் மனம் திருந்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று கூறினார்கள். அதே போன்று அந்த வாலிபனும் அல்லாஹ்விடம் மனம் வருந்தி துவா செய்து தொழுது நோன்பு வைத்தான். அதே போன்று அவனுடைய வாழ்க்கையும் மாறியது. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையும் எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானில் மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.